ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்மூதி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மூதிக்கு நான் ஆல்ரெடி நட்ஸ் எல்லாம் ஊற போட்டுட்டேன். ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோவை நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் ஊற போட்டேன் அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போ நான் குயிக்காக ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டேன், கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் போட்டேன், அப்புறம் கொஞ்சம் பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரெய்சன்ஸ் போட்டேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக பிரேசில் நட்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் பிரேசில் நட், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஒரு நம்ம ஊரில் சொன்னால் ஒரு பலாக்கொட்டை மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ இதில் ரெண்டு வச்சு ஒரு 8 அணம் போட்டேன். ஏன்னா நாங்கள் 4 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ஸ்மூதி. ஸோ ஒரு 4 ஆல்மண்ட், ஈச் பர்சனுக்கு 4 ஆல்மண்ட் வச்சு அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் 4 பேருக்கு. அப்புறம் 2 இது பிரேசில் நட்ஸ் போட்டிருக்கேன், ஒரு பர்சனுக்கு 2 நட் வச்சு அப்படி போட்டிருக்கேன். அப்புறம் ஃபியூ கேஷ்யூஸ், ஃபியூ ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ், அது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் சியா சீட்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ரெய்சன்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஓட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு. ஸோ நாம் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்சரை நம்ம மிக்சரில் டேரெக்டாக, ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஓட்ஸும் சோக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பிரேசில் நட்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு இங்கே அவைலபிளாக இருந்ததுனால நான் போட்டிருக்கேன். இதான் ரெய்சன்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை பார்த்தா தெரியுது. ஓட்ஸ் ஒரு ஆளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ 8 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டேன் ஓட்ஸ். இதை ஒரு 6 hours நான் ஊற வச்சுருக்கேன், நல்லா சோக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம், ஒரு 8 hours. அது அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் நட்ஸ் போட்டு பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கிரிட்டி ஃபீலிங் இருக்கும், அந்த ஸ்மூத்தாக நமக்கு இருக்காது. குடிக்கும்போது அந்த ஸ்மூத்து கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்கு தான் நான் ஊற போட்டிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட இதே நட்ஸ் ஆட் பண்ணி, இன்ஸ்டண்ட்டாக இதே ஓட்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணியும் நம்ம ஸ்மூதி பண்ணலாம். அது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு முன்கூட்டி ஞாபகம் இருந்துச்சு அல்லது டைம் இருக்குன்னா இப்படி சோக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அந்த ஒரு நேந்திரம் பழம் போட போகிறேன். It's a very healthy breakfast. எஸ், ஆமாம். இதையே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குடிச்சிட்டு போயிடலாம். நைட்டே நீங்கள் சோக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ மார்னிங் ஜஸ்ட் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டா போதும், மிக்சரில் பிளெண்ட் பண்ணிட்டா போதும். வித் 1 பனானாவோ இருக்கிற ஃப்ரூட்டை நீங்கள் போட்டால் போதும். ஸோ இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப நேரத்துக்கு கண்டிப்பாக பசிக்காது இதை நீங்கள் குடிச்சிட்டு போனீங்கன்னா. அண்ட் ஈஸி ஆல்சோ, குயிக்காக குடிச்சிட்டு போயிடலாம். ஈவன் ஒன் ஆஃப் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் கூட இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நைட்டே எல்லாம் சோக் பண்ணிவிட்டு அவங்க மார்னிங் இதை ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி குடிச்சிட்டு எல்லோரும் ஆஃபீஸ், ஸ்கூல் அப்படி போயிடுறாங்க. ஸோ ரொம்பவே இது ஒரு எஃபிஷியண்டான இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நாம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 கப் அல்லது 1.5 கப்ஸ் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ நாம் இதில் ஆல்ரெடி நான் ரெய்சன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஆட் பண்ணேன், ஒரு பாதி கை அளவு ஆட் பண்ணேன். ஸோ எப்படியும் கொஞ்சம் இனிப்பு பத்தாது, ஸோ அதுக்காக ஹனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன மாதிரி ஸ்வீட்னர் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஸ்வீட்னரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது சில பேர் ஜாகரி, சில பேர் ஹனி, உங்களோட அது விஷ் தான். ஏதோ ஒன்று நமக்கு இனிப்புக்கு வேணும். இப்போ கொஞ்சமாக சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மூதிஸ் எல்லாத்துக்கும் சின்னமன் பவுடர் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், இந்த பனானா ஸ்மூதி, ஓட்ஸ் ஸ்மூதி எல்லாத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக அந்த சின்னமன் பவுடரை மிஸ் பண்ணாதீங்க.
அண்ட் அதில் நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இது ஒரு சான்ஸ் நமக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் நட்மெக் பவுடர் ரொம்ப கம்மியாக போதும். அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுதான் அந்த நட்மெக், ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காயின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் கூட ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இப்போ நாம் blend பண்ணிடலாம் இது எல்லாத்தையும். இப்போ நம்ம லைட்டாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லைட்டாக செக் பண்ணிடலாம், இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இனிப்பு கரெக்டாக தான் இருக்குது, போதும். இதுக்கு மேலே நம்ம இனிப்பு போட்டோம்னா நமக்கு குடிக்கும்போது திகட்டிடும். ஸோ இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹெல்தியான நட்ஸ் அண்ட் பனானா ஸ்மூதி ப்ளஸ் ஆடட் ஓட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்தியான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம். இது பேச்சுலர்ஸ்க்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ரெசிபி தான். ஜஸ்ட் நைட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் அண்ட் சீட்ஸை நம்ம சோக் பண்ணிவிட்டு மார்னிங் பிளெண்ட் பண்ணி குடிச்சிடலாம். ஸோ பேச்சுலர்ஸ்க்குமே இது ஒரு நல்ல ரெசிபின்னு தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மேலே நம்ம வேணால் கொஞ்சம் சின்னமன் பவுடர் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும், குடிக்கிறதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. Okay friends, thank you, bye bye, take care.